இல்லை, அவர் வந்து இன்னும் புதுசாக வந்திருக்காரு. அதனால் இன்றைக்கி உள்ள இளைஞர்களுக்கு அது தெரியல. ஆரம்பத்துலேருந்து நீதி கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக என்னென்ன செஞ்சது, எப்படிலாம் ரிக்ஷா ஒழிச்சதுலேருந்து மற்ற மற்ற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து திமுக பண்ணியிருக்கு. அதை வந்து திமுக எடுத்து சொல்லிகிட்டு இருக்கு, நிறைய நிறைய இடங்களில் சொல்லிகிட்டு இருக்கு. அதை வந்து அவர் வந்து தவறாக வந்து பேசிக்கிட்டு இருக்கார். அவர் வந்து ஒரு தற்கூரி. இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஒரு சட்டத்தை கூட கொண்டு வந்திருக்கு. வெளி மாநிலத்தவர்கள் வந்து இங்கே வந்து பரீட்சை எழுதக்கூடாது, தமிழில் தான் எக்ஸாம் எழுதி பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொண்டு வந்திருக்கு. நிறைய திட்டங்கள் வந்து திமுக கொண்டு வந்திருக்கு. இளைஞர்கள்ட்ட திமுக வந்து அதை எடுத்து நிறைய சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு காலமும் அவர் வந்து நோட்டா கீழே தான் அவர் ஓட்டு வாங்குவார். அவர் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த மாதம் கரூரில் வந்து ஒரு மோசமான ஒரு நிகழ்வு நடத்தியிருக்காரு. ஒரு 41 பேரை கொலை செஞ்சுருக்காரு. சொல்லப்போனால் கொலை தான் செஞ்சுருக்காரு. ஒரு எந்த ஒரு திட்டமிடல் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்காரு. திருப்பி இன்னைக்கு ஈரோட்டில் பேசிகிட்டு இருக்காரு. ஏதாவது பேசணுங்கிறதுக்காக அவர் பேசிகிட்டு இருக்காரு. மேலே உள்ள முதலாளிகள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் போய்கிட்டு இருக்கார்.